அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு நற்சிந்தனை. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு நான் படிக்கும்போது தமிழ் பாடம் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா நான் சொல்லித்தரமான்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்தாரு. பாட்டு பொருளையும் சேர்த்து சொல்லி கொடுக்கும்போது அது அப்படி எனக்கு மனப்பாடாச்சு. அந்த பாட்டை இப்போ சமீபத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த பாடலுடைய முதல் வார்த்தையை தான் பார்த்தேன். கடகடன்னு பாட்டு பொருள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். கேட்குறீங்களா? கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க. வாங்கும் கவலத்து ஒரு சிறிது வாய்த்த பின் தூங்கும் களிரோ துயருறா ஆங்கது கொண்டூரும் எறும்பு இங்கு ஒரு கோடி உய்யுமால் ஹாரும் கிளையோட என்று. இந்த பாடல் நீதிநெறி விளக்கம், பாடல் எண் 38. இதை இயற்றியவர் குமரகுருபரர். இதை பாருங்க. வாங்கும் கவலத்து ஒரு சிறிது வாய்த்த பின், கவலமாக யானையானது வாங்கி சாப்பிடுது. அப்படி சாப்பிடும் பொழுது ஒரு சிறிது வாய்த்த பின், சிறிது கொஞ்சம் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த யானையானது, அசைகின்ற அந்த யானையானது அதுக்காக சிறிது கொஞ்சமாச்சும் கவலைப்படுமா, இல்லை துன்பப்படுமா? அதெல்லாம் இல்லைங்க. அதுக்கு ஏதாவது இழப்பு உண்டா? இல்லை. அது பாட்டுக்கு அது கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு இருக்கு. ஆனால் ஆங்கது கொண்டு ஊரும் எறும்பைக்கு ஒரு கோடி விஜயமால் ஆறும் கிளையோட, அந்த இடத்துல ஊறுகின்ற எறும்புகள், கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான எறும்புகள் அந்த உணவை, சிந்திய உணவை சாப்பிட்டுட்டு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதுலேருந்து என்னங்க தெரியுது? பணக்காரர்கள் எல்லாம் உணவு விடுதிக்கு போகிறாங்க. வகை வகையான உணவுகள் எல்லாம் வாங்கி மேஜை மீது வைத்து ஃபோட்டோ, அதாவது புகைப்படம் எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் வைக்கிறாங்க. அதோடு இல்லாமல் அதை வாங்கின அத்தனையும் சாப்பிட்றாங்களான்னா அதுவும் கிடையாது. தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு மீதி வச்சுட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஷாப்பிங்கிற பேரில் கடைக்கு போய் ஏதோ பொருள் எல்லாம் வாங்குறாங்க. இது மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இதை நான் தப்பாக சொல்லலைங்க, நடைமுறையே சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த பணக்காரர்கள் ஒரு பசியோடு இருக்கின்ற ஏழைக்கு ஒருவேளை உணவு, நோயோடு இருக்கின்ற ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவ வசதி, அப்புறம் படிக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு ஏழைக்கு ஒரு கல்லூரி கட்டுறான். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்தாங்க. அந்த உதவி பெற்ற அந்த ஏழை, அந்த மாணவன், அந்த நோயாளி, அவங்க குடும்பம்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுங்களா? இதனால் இந்த பணக்காரர்களுக்கு ஏதாவது நஷ்டம்னு நினைக்கிறீங்களா, இழப்புன்னு நினைக்கிறீங்களா, துன்பம்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அவங்க போகிற பக்கத்தில் சேர்த்து போயிட்டே இருப்பாங்க. இதான் சந்திரபாபு ஒரு படத்தில் பாட்டு பாடியிருப்பார். மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை. ஆமாங்க, இதுதான் உண்மை. ஆனால் பணம் படைத்தவர்கள் எல்லாம் மனம் படைத்தவர்களாக இருந்து விட்டால் இந்த உலகத்தில் எல்லாமேங்கிறது இல்லைங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? நன்றி, வணக்கம்.